அர்ஜுனை கல்யாணம் பண்ணிய ஹீரோயின். இப்போ இதில் இந்த ஹீரோயின் அடுத்த சத்யா என்ன செய்ய அர்ஜுனை கல்யாணம் முடிச்சுட்டு அவன் மாமி வீட்டுக்கு போனாங்க. அந்த கதை சத்யாவுக்கு கல்யாணம் முடிக்கிற அதே டைமுக்கு தேவியை கல்யாணம் முடிச்சான்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. இது என்னமோ அவங்க நாடகத்தை தொடர்பட்டு பார்த்தா அவங்களுக்கு நாடகத்தோட தொடர்பு இல்லை, நாடகத்தில் நடிக்கிற இந்த கேரக்டர்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க போட்டாங்களா இல்லை அவங்களா ஒன்று நினச்சி இதை கழிச்சாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்க வச்சு விமர்சிக்க வச்சு அதுக்குள்ள பார்க்க வைத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பார்க்க வைக்கிறதுனால என்ன கிடைச்சிச்சு, இன்னமும் ஒரு காசு வாங்கினா அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறது போயிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டில் யோசிச்சு பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு தேவிக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா அந்த மாதிரி நான் யோசனை பார்க்குறதுக்கு யாருமே எதிர்பார்க்காம யோசிக்காத ஒரு ட்விஸ்ட்டு நடந்துச்சு. இந்த ட்விஸ்ட்டை நான் யோசிச்சேன்னா சரி அவங்க இந்த ட்விஸ்ட்டை இப்படி கொண்டு போகலாம்னு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டை வேறு யாருமே எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. சத்யா கல்யாணம் தேவி இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போகிற மாதிரி நடந்துச்சு. அது இன்னொன்று இந்த தேவி அவரை லவ் பண்ண அந்த பையனை பார்க்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு அதில் நடைபெற்றுச்சு. அந்த ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்கலை. இப்போ அடுத்த ட்விஸ்ட்டு என்ன நடக்குன்னு நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு படத்துலையுமே இதுவே காட்டாதது பிளாஸ்டிக் மாலைகள், மரத்தால் செஞ்ச மாலைகள், இந்த கல்லால் இரும்பால் பலகையால் அப்படி செஞ்ச மாலைகளை அவங்க சீர்வரிசையாக தங்கத்தால் சுற்றி எங்கே அனுப்புகிறாங்க, செல்வநாடு வீட்டுக்கு. அங்கே அனுப்பின போது செல்வநாயகி பிரித்து அவளை அண்ணன் தம்பியில் வைஃபு சேர்ந்து பிரிக்கிறாங்க. பிரித்து அதில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு பார்சலாக பிரித்து பார்த்துட்டு வராங்க.